நியூஸ் டுடே தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் லோகநாதன். இன்று நம்மோடு மூத்த செய்தியாளர் பரமன் நம்மோடு இருக்கிறார். அவரிடம் சில கேள்விகளை முன்வைக்கலாம். அண்ணே வணக்கம். வணக்கம். எலெக்ஷன் எப்படின்னு போச்சு? ஓட்டு போட்டிங்களா? நான் வாக்களிக்கல. நான் எனக்கு வாக்கு ஊரில் இருந்தது. என்னால் போக்குவரத்துக்கு உண்டான இது பண்ண முடியாததுனால பொருளாதார பற்றாக்குறை காரணமாக நான் வாக்களிக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுருச்சு. சரி, பொருளாதாரம் ஒரு பக்கம் இருந்தாலும் மக்களுக்கு சரியான பேருந்து வசதிகள் ஏற்படுத்தலை. ஆனால் அரசாங்கம் சொன்னது 14,000 பேருந்துகள் நாங்கள் ஏற்படுத்துகிறோம். ஆனால் கிளாம்பாக்கத்தில் ஒரு 5,000 பேர் போராட்டம் பண்ணாங்க. இது எப்படி பார்க்குறீங்க? இது வேணுமென்றே திட்டமிட்டு செய்யப்பட்ட சதி அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு முடிக்கிறாங்க. உங்களுடைய பார்வை எப்படி ஒரு செய்தியாளராக? இல்லை, அதான் என்னென்னா, அது முறையான ஒவ்வொரு தேர்தல்லையுமே அது நடக்குது. ஒரு பெருவாரியான மக்கள் கூட்டம் இவ்வளோ பெரிய பிறப்புக்காக மைக்ரேட் ஆகி சென்னையில் நம்ம இருக்கிறோம். ஓட்டுங்கிறது ஊரில் நமக்கு இருக்குது. இப்போ ஒரு நாள் விடுமுறை தான் நமக்கு இடையில் கொடுக்கப்படுது. தேர்தல் நாள் மட்டும்தான் விடுமுறை கொடுக்கப்படுது. அப்போது ஒரு நாளைக்கு முன்னாடியே ஒரு ஊருக்கு போகக்கூடிய சூழ்நிலை நமக்கு கிடைக்கிறது இல்லை. அப்போ முந்தின நாள் இரவு தான் நம்ம போக வேண்டியதாக இருக்குது. இதுக்குன்னு இல்லை, இப்போ தீபாவளி, பொங்கல், எல்லா நாள்லையுமே இதே பிரச்சனைகள். மைக்ரேஷன்ன்றது ஒரு பெருவாரியான மக்கள் அங்கேருந்து சவுத்துலேருந்து தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளிலிருந்து சென்னையில் இருக்கிறோம். அப்போ இந்த பிரச்சனைகளை ஒவ்வொரு முறையும் பார்க்கத்தான் சரி. ஓகே, இப்போ எலெக்ஷனில் இது திட்டமிட்டு செய்யப்பட்ட சதி அப்படின்னு சொல்கிறாங்க. குறிப்பாக தாவாய்க்கவினர் ஓட்டு போடக்கூடாதுன்ற காரணத்துக்காகத்தான் இந்த மாதிரி ஒரு விஷயங்களை பண்ணதாக சொல்கிறாங்க. திட்டமிடல் இல்லாததுனால தான் இது இவ்வளோ பெரிய செயலே நான் சொல்கிறேன். இல்லை, அது ஒரு ஒவ்வொரு தடவையும் இந்த கூட்டம் போகுதுன்னு தெரியுது. அப்போ இந்த தேர்தலுக்கும் போவாங்கன்னு உங்களுக்கு தெரியும்ல. அந்த திட்டமிடல் இல்லாத திட்டமோன்னு நினைக்கிறேன். இந்த திட்டம் தேர்தலுக்கு ஓட்டு போடக்கூடாதுன்றதுக்காக செஞ்ச திட்டம். ரெகுலராக நடக்கக்கூடியது தான். இப்படியே நம்ம இதை முடிச்சு விட்டுருவோன்னு கூட செஞ்சிருக்கலாம். ஓகே, ஜெகன்மோகன் ரெட்டியே இப்போ ஃபாலோ பண்ணுறாங்க இந்த இடத்துல, இந்த அரசியலில். அப்படி அங்கே எனக்கு அதை ஏற்கனவே ஒரு தடவை அந்த மாதிரி நடந்துச்சுன்னு சொன்னாங்க. அப்படியா? அவன் நடந்திருக்கு. இப்போ அந்த ஃபாலோ அப் இங்கே கண்டினியூ பண்ணுறாங்களா? தெரியல, இருக்கலாம். அதாவது என்னென்னா, அப்படி பார்த்தா அதிமுக ஓட்டு போடுறவனு தான் போயிருப்பான், திமுக ஓட்டு போடுறவனு தான் போயிருப்பான். எல்லாருமே தான் கலந்து தான் இருப்பாங்க. அதாவது இதை ஒரு ஓட்டளிக்க கூடாதுன்றதுக்காக திட்டமிட்டு இதை செஞ்ச மாதிரி எனக்கு தெரியல. ஆனால் மக்கள் இவ்வளோ பெரிய க்ரௌடு மைக்ரேட் ஆகுன்ற திட்டம் கூட இல்லாத அளவுக்கு நீங்கள் என்ன இருக்கீங்கன்னு கேட்குறேன். இப்போ போகிறதுக்கான வசதிகளே ஏற்படுத்தலை, அது ஒரு குற்றச்சாட்டு. போட்டு திரும்பி வர்றதுக்கான வாகனங்களே இல்லவே இல்லை. கிட்டத்தட்ட 2 மணி நேரம் நின்றுட்டு இருந்து வீட்டுக்கு வந்துட்டாங்க. ரிட்டர்ன் சென்னைக்கு வர முடியாமல். இது ஈசிஆரில் நடந்தது. ஏன்னா நான் கண் கூட நேராக பார்த்தேன். அப்புறம் பைக்கில் வரக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுது. ஸோ இதை நம்ம எப்படி ஏற்றுக்கிறது? இல்லை, இது நமக்கு இப்போ நம்ம திட்டமிட்டு பண்ணியிருப்பாங்களோ ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் நம்ம தலையெழுத்து, வேறு என்ன செய்யும்? அதாவது ஜனநாயகத்தை காக்கிறதுக்காக பகலாக பஸ்ஸில் கூட்டத்தில் நின்று, ரோட்டில் படுத்து, கை குழந்தையோட விடிய விடிய பயணம் பண்ணி போய் ஓட்டு போட்டு வந்த மறுநாள் நமக்கு வர்றதுக்கு பஸ் இல்லை, போடுறதுக்கு பஸ் இல்லை. இது கொடுமையா இல்லையா? இதில் போய் நம்ம ஜனநாயகத்தை காப்பாற்றிட்டு வர வந்திருக்கோம் ஓட்டு போட்டு. அப்போது ஜனநாயகம்ன்றது உயிர் வாழணும், அது உயிர்ப்போடு இருக்கணும்னு கடைசி வரைக்கும் மக்கள் தான் நினைக்கிறான். எந்த அரசியல் கட்சிகளோ அதை அமைப்பாக வச்சு செய்கின்ற அரசுகளோ அதை ஜனநாயகத்தை காக்கிறது இல்லை. இப்போ காபந்து அரசு தான், அதிகாரிகள் தான் இதுக்கான நடவடிக்கை எடுக்கணும். ஏன் அந்த அதிகாரிகள் நடவடிக்கை அலட்சியம்? ஆளுங்கட்சிக்கு சாதகமாக செயல்படுதா அப்படின்ற கேள்வி முன்வைக்கப்படுது. இல்லை, அலட்சியம் தான்ற. என்ன, மக்கள் தானே போயிட்டு போகிறான். போய் இவ்வளோ பேர் பஸ் நம்ம இவ்வளோ விட்டுருக்கோம். அப்போ உங்களால் ஒரு அரசியல் அந்த வழிமுறை இல்லைன்னா செயல்படவே முடியாது அந்த அரசால். சரி, அரசியல்வாதிகள் தான் தவறாக இருக்காங்க. கவர்மெண்ட் இருக்கும்போது சரியான பிளான்டேஷன் பண்ண முடியல, அமைச்சர்களை நம்ம தவறுன்னு சொல்கிறோம். இன்றைக்கி அரசியல்வாதிகள் இல்லை, அரசு அதிகாரிகள் தான் நடத்துகிறீங்க. உங்கள் அறிவோட லட்சணமும் இதுதானா? இவ்வளோ பேர் இருக்கான், போகிறான், பஸ் வருது, போவான், எல்லா ஊருக்கும் போய் ஓட்டு போட போவாங்க. இந்த நாட்டோட ஜனநாயகத்தை காக்கிறதுக்காக மக்கள் இவ்வளவு பேரெழுச்சியாக போகிறாங்களே, அவங்களுக்கு பஸ்ஸை ஏற்பாடு பண்ணுவோன்னு அதை கூட பண்ண முடியலன்னா, இல்லை ஒரு நாளைக்கு முன்னாடி கூட விடுமுறை விட்டுருக்கலாம். 2 நாளாக முன்னாடியே சேர்த்து கூட பாதியில் காலையில் முன்னாடி விட்டுருந்தா கூட அதுக்கு முந்தின நாள் இரவு கூட பாதி பேர். ஒரு நாள் முன்னாடி விட்டா என்ன குறைஞ்சி போயிருக்கு? இல்லை, இன்னைக்கு விட மாட்டாங்கல்ல. இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜியில் இந்த வாக்களிக்கிற முறைன்றது பல்வேறு வசதிகளை செய்யலாம். இந்த மாதிரி மைக்ரேட் ஆகி வந்திருக்கிறவங்களுக்கு இல்லையா? இப்போ நான் இங்கே இருக்கேன், எனக்கு என் ஊருக்கு இங்கேருந்து தபால் ஓட்டு மாதிரி ஒரு ஓட்டு போடுற ஒரு சிஸ்டத்தை கூட நீ உருவாக்க. இந்த வாக்குப்பதிவு நடைபெற்று ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டுன்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 85%
இருக்கு. இப்போ முறையான விடுமுறையும் முறையான வழிகாட்டுதலும் இருந்திருந்தா இது கூட ஒரு 5%லேருந்து 10% அதிகமாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது ஏன் அரசாங்கம் செய்யலை அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி. இல்லை அவ்வளவு நடந்திருக்குமான்னு எனக்கு தெரியல. ஒரு 5% எனக்கு லீவு கிடைக்கலங்க. நான் கன்னியாகுமரி போனோம். கிட்டத்தட்ட 14 மணி நேரம் 15 மணி நேரம் ட்ராவல் பண்ணி போய் ஓட்டு போட்டு திரும்பி மறுபடியும் 15 மணி நேரம் ட்ராவல் பண்ணி சென்னைக்கு வர முடியுமா? லீவு கேட்டால் கம்பெனியில் தரமாட்டான். ஒன்று நீ வேலை பார்க்குறியா இல்லை வேலையை விட்டு போறியா? இதை தான் போனேன் நான் வேறு சேனலில் வேலை செய்யும்போது அதான் சொன்னேன். விருப்பம் தான் வேலை பாரு, இல்லை வேலையை விட்டு போய் வெளியே போ. இதுதான் நடக்குது உண்மை. இது எப்படி அப்புறம் மக்கள் வந்து முன்னாடி போய் ஓட்டு போடுவாங்க? அதுதான் அவ்வளோதான். உங்களுக்கு ஜனநாயகத்தில் கொடுத்துருக்கிற அனுமதி ஒரு நாள் தான். நீங்கள் முந்தின நாளும் போக முடியாது, மறுநாளும் போக முடியாது. அப்போ நான் இவ்வளவு வேலையை விட்டுட்டு பொருளாதாரத்தையும் விட்டுட்டு நான் போய் வந்து ஓட்டளிச்சுட்டு அதை நீங்கள் ஓட்டளிக்கலைன்ன போது என்ன சொல்கிறீங்க? ஜனநாயக கடமையை ஆற்ற தவிர நீ வந்து ஒரு சமூக குற்றவாளின்றீங்க. அதாவது பணக்காரர்களுக்கு தான் அது ஒரு கௌரவமான இந்த மாதிரியான விஷயங்கள். ஒரு தினக்கூலி ஆட்களுக்கும் பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களுக்கும் ஒரு நாள்ன்றது ஒரு மிகப்பெரிய வருமான இழப்பு. நீங்கள் அதை சரிப்படுத்துறதுக்கு உண்டான இப்போ நான் ஒரு நாள் ஊருக்கு போயிட்டு ஒரு நாளில் வந்துட முடியாது என்னால். நீங்கள் இங்கேருந்து திருச்சி வரைக்கும் வேணால் நீங்கள் ஒரு நாள் கால்குலேஷனில் சொல்லலாம். நைட்டு கிளம்பி காலையில் ஓட்டு போட்டு திரும்ப மத்தியானம் கிளம்பி நைட்டுக்குள்ளே நாங்கள் வந்துடலாம். இதே தென் மாவட்டத்துக்கு போகணுன்னா நான் அன்னைக்கு இந்த ஓட்டுக்கு முந்தின நாள் என்னை மாதிரி எங்கள் ஊருக்கு கிளம்புன ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க. நைட்டு 10 மணிக்கு கிளாம்பாக்கம் பஸ் ஏறி அந்த பஸ்ஸு செங்கல்பட்டு போய் சேர்றதுக்கே அதிகாலையில் 3 மணி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த பஸ்ஸு போய் நீங்கள் ஊருக்கு போய் சேர்றதுக்கு சாயங்காலம் 5 மணி ஆயிருக்கு. 5 மணியில் போய் எங்கே ஓட்டு போட? 5 மணி பாதி பேர் ஓட்டு போடல. இல்லை இறங்கின உடனே பஸ்ஸை விட்டு நேராக பூத்துக்கு தான் ஓடினாங்க. அப்படி தான் ஓட்டு போட்டு இப்போ மறுபடி திரும்ப வந்து அங்கேருந்து கிளம்பி காலையில் திரும்ப ஒருவருன்னு ஓடி 2 நாள் கடுமையான மன உளைச்சலோடு போய் ஓட்டு போட்டு திரும்பி வரக்கூடிய சூழ்நிலை உருவாயிருக்கு. அப்போ எந்த திட்டமிடலும் இது குறித்த திட்டமிடலே இல்லை அரசு. ஓட்டு போடாதவங்க சமூக குற்றவாளின்னா அதுக்கான வழிமுறையும் அதற்கான வேலைகளையும் செய்யாத அதிகாரிகளோ அரசோ அவங்க யார்? சமூக துரோகிகள் அவங்கெல்லாம். என்ன சொல்கிறது? இப்படி ஜனநாயகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஓட்டைகளையும் ரொம்ப சேஃபாக அடைச்சிட்டு எந்த இதுவுமே இல்லாமல் ஓட்டளிக்கிறது மட்டுமே உனக்கு ஜனநாயக கடமைன்னு திரும்ப எளியவர்கள் மண்டையில் இந்த அரசியலை ஏற்றி ஏன் அதை புனிதப்படுத்துறீங்க? ஓகே, இப்போது ஒன்றுமே செய்யலைன்னு சொல்கிறீங்களே, எல்லாருக்கும் மக்களுக்கு சிறப்பாக செஞ்சுருக்காங்கன்னு சொல்லி தகவல்கள் வெளியாகிட்டு இருக்கு. வெள்ளிக்காயின், தங்கக்காயின், கொலுசு, பணம் இதெல்லாம் கண்டினியூவாக கொடுத்துருக்காங்களாமே. ஆமாம், அதான் அரசியல் கட்சிகள் என்னென்னா தான் செஞ்ச நலத்திட்டத்தையோ தான் 50 வருஷம் தன்னோட கொள்கை எதுவோ தன்னோட சித்தாந்தம் என்னன்னு எங்கேயுமே பிரிண்ட் பண்ணி கொடுக்கல. பிரிண்ட் பண்ணி கொடுத்தது 8000 ரூபா கூப்பனு, வெள்ளி பழைய ஸ்டைல், ஆர்கே நகர்ல ஒரு 20 ரூபா நோட்டு, அதாவது 20 ரூபாயா தெரிஞ்சு இந்த ஸ்டிக்கரை வச்சு என்ன செய்ய தெரியாம இதுல வந்து ஒரு இடத்துல ஸ்டிக்கர் கேட்ட இடத்துல ஒரு பொண்ணு ரொம்ப ஆபாசமா பேசி அந்த தற்கொலை வேற. அப்போ நீங்க வந்து உங்களுடைய 60 ஆண்டு கால 70 ஆண்டு அரசியல் அனுபவத்தின் சாதனை என்னன்னா ஸ்டிக்கர் தான். ஸ்டிக்கரு, தோடு, சிமிக்கி, கம்மல், தூக்குச்சட்டி, இதை வச்சு தான் நீங்கள் அரசியல் பண்ண வேண்டிய கடைசியை ஒட்டுமொத்தமான உங்கள் திராவிட சித்தாந்தம் மொத்தமும் ஒரு தூக்குச்செடிக்குள்ளே தான் இருக்கா? ரைட்டு. இப்போ ஆர்கே நகரில் ஒரு 20 ரூபா நோட்டு கொடுத்து ஏமாத்தின வரலாறு தமிழக மக்களுக்கு தெரியும். அது வந்து இப்போ ட்ரெண்டிங்காக போச்சு இந்தியா முழுவதும். மீண்டும் இதே மாதிரி ஒரு கூப்பனை கொடுத்து ஏமாத்தினா மக்கள் ஓட்டு போடுவாங்களா, நம்புவாங்களா? முதல்ல இந்த ஒரு அடிப்படை விஷயம் கூட தெரியாத ஒரு கட்சிக்கு யார் இந்த ஐடியாலாம் கொடுத்துருப்பாங்க? இல்லை, இந்த தேர்தலில் நான் பார்க்குறது மக்களோட தெளிவத்தை நான் பார்க்குறேன். நீங்கள் எந்த கட்சியோடைய தேர்தல் அறிக்கையும் நம்பலை, எதுவுமே ஹிட் ஆகலை. நீங்கள் களத்தில் நீங்கள் கொண்டு போய் கொடுத்த இந்த கூப்பன் விஷயம், இந்த கிகினா வேலை எல்லாத்தையும் தூக்கி ஓரமாக தள்ளிட்டாங்க. நீ கொலுசு கொடுக்குறியா கொண்டா, நான் உருக்கி பார்த்துட்டு சொல்கிறேன் தங்கமா இல்லையான்னு முடிவு. உருக்கி பார்த்து கொடுக்குறியா கொண்டா, இது சில்வர் அண்டா கொடுக்குறியா அண்டாவை உரசி பார்த்து சில்வர் அண்டாவா இரும்பு அண்டாவான்னு கண்டுபிடிச்சிருது. அப்படி எல்லாத்துலேயும் நீங்கள் என்னென்னலாம் தவறு பண்ணுவீங்களோ எல்லாத்தையும் அனுபவ ரீதியாக மக்கள் எப்படி என்னை ஏமாத்தணும்னு முடிவு பண்ணிட்டேன். எப்படியும் என்னை ஏமாத்தணும்னு முடிவு பண்ணிட்டேன். இன்னைக்கு ஒரு நாள் தான் இது எல்லாத்தையும் செய்ய போகிறேன். இந்த ஒன்றையும் நான் தெளிவடைஞ்சு நான் பார்த்துக்கிறேன். பணத்தை கொடுக்குறியா கொடு, நான் விருப்பப்படுறவனுக்கு ஓட்டு போட்டுக்கிறேன். இன்னைக்கு அரசியல் கட்சிகள் இந்த தேர்தல் முடிந்த உடனே புலம்பல் என்னன்னா, காசையும் வாங்கிட்டு அவன் விருப்பப்பட்டவனுக்கு ஓட்டு போட்டான். ஓகே, குறைந்தபட்ச நேர்மையா கடந்த 3 தேர்தலுக்கு முன்னாடி மக்கள்கிட்ட இருந்துச்சு. காசு வாங்கிட்டமேன்றதுக்காக ஓட்டு போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அந்த தப்பை இந்த தடவை செய்யல. காசை வாங்கிக்கிட்டு அவன் விருப்பப்பட்டவனுக்கு கொண்டு போய் ஓட்ட போடுறான்.
ஆனால் காசு கொடுக்காமலே இருக்க முடியல. ஏன்னா கொடுத்து பழகிட்டோம், இதை ஒரு சம்பிரதாயமாக ஆக்கி பழகிட்டோம். அதனால் ஓட்டுக்கு நம்ம வந்து வருதோ வரலையோ கொடுத்து தான் ஆகணும். ஆனால் கொடுத்துட்டோன்ற தைரியத்தில் நம்மளால் இருக்க முடியாது. ஏன்னா அவன் விருப்பப்பட்டவனுக்கு தான் ஓட்டு போடுறான்னு இந்த தேர்தலில் மிக தெளிவாயிட்டாங்க மக்கள். இப்போ கரூரில் தங்க காயின் கொடுத்ததும் வெள்ளி காயின் கொடுத்ததும் காம்படிஷனில் கொடுத்தது உண்மை. அந்த அளவுக்கு ஒரு இம்பேக்ட் கிரியேட் பண்ணது கரூரில் இந்த சம்பவமா இல்லை விஜய் தானே? இல்லை, அது என்னென்னா அது ஒரு மெயினான ஃபேக்டர். ஏன்னா அங்கே அவரும் போட்டி இல்லை, செந்தில் பாலாஜியும் போட்டி இல்லை, வெளியே வந்துட்டார். இப்போ நான் தான் அங்கன்னு சொல்லி ஒரு முன்னாள் அமைச்சர் இருக்காப்புல. இதெல்லாம் பார்க்கும்போது மிகப்பெரிய ஒரு பெரிய தாக்குதல், ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துமா அப்படின்னு தான் வெளியே வந்துட்டாங்களா? அதாவது 3வது முனை அப்படின்னு ஒன்று வந்தது 2 கட்சிகளுக்குமே கலக்கத்தை ஏற்படுத்திடுச்சு. அதனால் வந்து அது எப்போம்னா தேர்தலுக்கு முன்பு வரைக்கும் நீங்கள் வந்து அதாவது கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணுற வரைக்குமே ஒரு கட்சி மட்டுமே 200 ஓட்டு 200 சீட்டு வாங்குன்ற நம்பிக்கை இருந்தது. எப்போ கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்களோ அன்னைக்கே களம் மாறிடுச்சு. அன்னைக்கு தனித்தனி வேட்பாளர்களுடைய பவரின் அடிப்படையில் களங்கள் பிரிஞ்சிருச்சு. அப்போ அந்த இடங்களில் 2மே பலம் வாய்ந்த வேட்பாளர்களாக இருந்தால் அங்கே 3வது சப்கானராக விஜய் இருக்கும்போது இவங்க 2 பேருக்குமே அந்த பயம் வந்துருச்சு. பயந்துட்டாங்க, உண்மையிலே பயந்துட்டாங்க. 2 பேருக்குமே உறுதிட்டு கண்டிப்பாக நம்ம ஜெயிப்போம்னு சொல்ல முடியாத சூழல். ஒரு 100லேருந்து 110 தொகுதி வந்துருச்சு தமிழ்நாட்டில். அந்த 110 தொகுதியும் பணத்தால் நிரப்பப்பட்டுச்சு. ஓகே, அவங்கவுங்க ஏடிஎம்கே தனியாக நம்ம பணம் கொடுத்துருவோம். ஒருவேளை நமக்கு அறியாமல் நமக்கு வந்து தெரியாமல் இருக்குது இல்லையா, இது வருமா வராதான்னு தெரியாமல் இருக்குல்ல, இது பணத்தை கொடுத்துட்டா நமக்கு வந்துரும்னு நினச்சி பணத்தை கொடுக்குறாங்க 2 பக்கமுமே. ஆனால் பணத்தை வாங்கிட்டு ஓட்டு போடல. அதுதான் இன்னைக்கு இருக்கிற புலம்பல். கிரவுண்டில் இருக்கிற புலம்பல் என்னென்னா கொங்கு பெல்ட் பூராமே 90% மேலே வந்துருச்சு. ஓகே, தென் மாவட்டங்களில் கொஞ்சம் வாக்கு சதவீதம் குறைஞ்சிருக்கு இல்லையா. அப்படி வந்து வேற கேட்டகரிஸாக இருந்தாலுமே ஓவராலாக 80-85% ஒரு பெரிய நல்ல வாக்குப்பதிவு. ஓகே, இது ஹிடனான ஒரு உண்மையை உணர்த்துது. அதை உணரணும். ஓகே, 23 லட்சம் பேர் வெளிநாடுகளிலிருந்து வந்து வாக்களிச்சிருக்காங்க. குறிப்பாக தாவேக்காவுக்கு வாக்களிச்சிருன்னு சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு ஒரு இம்பேக்ட் கிரியேட் பண்ணும்? இது எந்த அளவுக்கு உண்மை கூட நம்ம சொல்கிறது? இல்லை, இருக்கலாம். எனக்கு தெரியுன்னா 23 லட்சம் பேர் வந்திருக்கணும்னா ஒரு ஃப்ளைட்டுக்கு என்ன ஒரு 1000 பேர் தானே வர முடியும். 1000 பேர் 1000 சீட் இருக்குமா? அப்போ எத்தனை லட்சம்? இல்லை அவங்க ஒரு ரொம்ப நாளாக வராங்க. இல்லை நம்ம வந்து நம்ம ஊருக்கு போகிறோம், வாக்கு செஞ்சுட்டு திரும்பி வர போகிறோம். அந்த மாதிரி அந்த டூர் மாதிரியே ட்ராவல் பண்ணிருக்காங்க. சம்மர் லீவுன்ற மாதிரி அந்த மாதிரி வந்துட்டாங்க. தெரியல, அது 23 லட்சம் எண்ணிக்கையாக இருக்குமான்றது தெரியல. ஆனால் வந்திருக்காங்கன்றது தகவல். ஆனால் வந்து அது என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னா, இப்போ இவர்கள் இந்த சூழலுக்குள்ளே இருக்கக்கூடியதை வந்து உணராதவர்கள். இப்போ நீங்கள் வந்து இந்த சூழலுக்குள்ளே தமிழ்நாட்டுக்குள்ளே நீங்கள் வாழும்போது உங்களுக்கு வேறு புறக்காலனிகள், இப்போ வந்து விஜயே பிடித்தாலும் கூட ஒரு தொகுதின்னு நீங்கள் போகும்போது அங்கே வேறு சிக்கல்கள் இருக்குது. ஒருவேளை கேண்டிடேட் ரீதியாக அந்த எண்ணங்கள் கூட மாறலாம். இந்த மாதிரி வெளிநாட்டிலேருந்து வர்றவர்கள் வந்து அந்த எண்ண மாற்றமே இல்லாமல் தீர்மானமாக முடிவு செஞ்சு வருவாங்க. அதுதான் இப்போ பிரச்சனையே. கிட்டத்தட்ட ஒரு 1.25 கோடியிலேருந்து 1 கோடி வந்து தாவேக்கனுடைய ஆப்பில் அவங்க மெம்பர் ஆகிட்டு பதிவு பண்ணுறாங்க. இது வந்து அதிகாரப்பூர்வ பதிவு. இந்த இதில் வந்து அவங்களுடைய ஓட்டர் ஐடி, ஆதார் கார்டை இணைச்சதுக்கப்புறம், ஃபோன் நம்பர் இணைச்சதுக்கப்புறம் தான் அவங்க மெம்பராக ஆக முடியும். அவங்களுக்கான ஐடி கார்டெலாம் கொடுத்துறாங்க. இப்போ இது ஒரு பக்கம் ஒரு 20 லட்சம் பேருக்கு மேற்பட்டவர் வந்து வெளிநாடுலேருந்து பயணம். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1.5 கோடி பேர் ஒரு கட்சிக்கு வாக்களிச்சிட்டாங்கன்னு வச்சிங்களேன். 1.5 கோடி தொண்டர்கள்னு அதிமுக தான் சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடி 1.5 கோடி தொண்டர்கள் வச்சுருக்கோம் நாங்கள், பாருங்க ஜெயிச்சிருவோம் வாங்க அப்படின்வாங்க. இப்போ இவங்க வந்துட்டாங்க 1.5 கோடி பேர். இதில் மெம்பராக ஓட்டு போட மாட்டானா? இப்போ பொதுமக்கள் ஓட்டு ஒரு பக்கம் இருக்கட்டும், வந்தவனும் சேர்ந்து ஓட்டு போட்டாங்கன்னா என்ன ஆகிறது இந்த நிலைமை? இல்லை, அது என்னென்னா இந்த தேர்தல் ரொம்ப வந்து வித்தியாசமான தேர்தல் தான். நீங்கள் அதாவது வந்து இவங்க ஒரு அஜெண்டா செட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா. ஒரு 20 வயதிற்கு கீழே இருக்கிறவர்கள், 25 வயசுக்கு கீழே இருக்கிறவங்க, நியூ ஓட்டர்ஸு, இவங்க தான் ஓட்டு போடுறாங்க. இல்லை, அது இல்லை. எல்லா செக்டார்ல இருந்துமே ஓட்டு வந்து தாவேக்காக்கு கன்வெர்ட் ஆகிருக்கு. ஓகே, அது வந்து எல்லா 2 கட்சியுமே மிகப்பெரிய பாதிப்புக்குள்ளாகுது.
தாவேகாவினுடைய அந்த விஜயினுடைய ரசிகர்களை மட்டும்தான் நீங்க வந்து விஜய்க்கு ஓட்டளிப்பாருன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தீங்க. இப்போ பப்ளிக்கே பண்ணிட்டாங்களா? இப்போ அதாவது மாற்றத்தை விரும்புவர்கள், அதாவது 2 கட்சியினால ஏற்பட்ட சலிப்புல ஏற்பட்டவர்களும் இந்த தடவை வாக்களிச்சிருக்காங்க. நீங்க ஒரு ஆப்ஷனா அது ஏன் வேற யாருக்குமே போகலன்னு நீங்க கேட்கும்போது நாம் தமிழர் கூட ஏன் நாம் தமிழருக்கு ஏன் போகலன்னா, இப்போ ஒரு மாஸ் கிரியேட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காவே அது பின்னாடி நம்ம ஈர்க்கப்பட்டு போயிடுவோம், வைப் போயிடுவோம். நீங்க அதாவது குழந்தைகள் இந்த மைக்ரோ மேனேஜ்மெண்ட்னு அவங்க சொல்ற மாதிரி மைக்ரோ இதுன்ற மாதிரி வீட்டுக்குள்ள இருந்தே பிரச்சாரம் நடக்குது. குழந்தைங்கள வச்சு இப்போ ஒரு கம்ப்ளைண்ட் அப்படி ஆயிருக்கு. குழந்தைங்களை வச்சு நீங்க வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி ஓட்டு போட வச்சிருக்கீங்க. குழந்தைங்களுக்கு ஓட்டு போடலைன்னா நான் வந்து சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. இது வந்து எப்படி, இது உண்மையிலேயே வந்து ஒரு மெச்சூர்த்தனமான ஒரு கம்ப்ளைண்டா இல்ல ஒரு உண்மை கிரிஞ்சான ஒரு கம்ப்ளைண்ட்? இல்ல, அரசியல் தான். எல்லாருமே அரசியல் பண்ற மாதிரி. அதாவது வந்து நான் சும்மா நோ நீடுன்னு சொன்ன அஜித்தை வந்து மாற்றம் தேவையில்லைன்னு சொன்னாருன்னு ஒரு அரசியல் பண்ணாங்க பாருங்க. அது மாதிரி இதுல இந்த கட்சிகள் அந்த கட்சிகள் சரியான அரசியல் பண்ணுதா அது பண்ணுதான்னா எல்லாமே இது மாதிரியான கீழ்த்தரமான அரசியல்ல செய்யத்தான் செய்யுது. இப்போ அஜித் சொன்னுடைய அந்த சாராம்சம் என்னவா இருக்குது? நோ நீடுன்றது தேவை கிடையாதா? இல்ல தள்ளி நிக்கவா வேண்டாமான்னு கேட்டதுக்கு நோ நீடுன்னு ஏதோ சொல்லியிருக்காரு. ஓகே, அவர் வந்து அரசியல் இதுக்காக நோ நீடுன்னு மாற்றம் தேவையான்னு கேட்கல, அதுக்கு சொல்லல. அவரு வந்து அங்க பக்கத்துல இருக்கவர்கிட்ட உங்களுக்கு இதை நான் செய்வேனா நோ நீடு எனக்கு வேண்டாம்ப்பான்னு ஏதோ சொல்லியிருக்காரு. இதையும் அரசியலா மாத்திருக்காங்க. இது அரசியலையும் ஒரு அரசியலா மாத்தி விஜய் வேண்டாம் அதுக்கு முதலமைச்சர் பதில் சொல்ற அளவுக்கு கொண்டு போயிட்டீங்க இல்லையா? மீடியா பண்ற தவறு தானே அது முழுக்க. மீடியா இந்த தேர்தலில் மிக மிக மட்டமான வேலையை பார்த்ததுன்னு நான் சொல்லுவேன். ஓகே, ஒரு ஜனநாயகத்தினுடைய 4வது ஆற்ற வேண்டிய கடமையை விட்டு வெகு தூரம் விலகி நின்றுச்சு. இன்னைக்கு சோசியல் மீடியா இவ்வளவு பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டு இருக்கிற காலத்துல ட்ரெடிஷ்னல் மீடியா வந்து எவ்வளவு உண்மைத்தன்மையோட மக்களுக்கு நெருக்கமா நிக்கணுமோ அதை விட கேவலமா மக்களை விட்டு அந்நியப்பட்டு போய் நிக்குது. தேர்தல் நாள் காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் இது சட்டமன்ற தேர்தலா இல்லை நடிகர் சங்க தேர்தலான்னு தெரியாத அளவுக்கு காலையிலேருந்து நடிகை ஓட்டு போடுறத தான் லைவ்ல காட்டுறீங்க. எவ்வளவு சிக்கல்கள். அதாவது வந்து பெரும்பத்து கிராமத்தில் வந்து தேர்தல் புறக்கணிப்பு, வேங்கவயலில் தேர்தல் புறக்கணிப்பு, பரந்தூரில் தேர்தல் புறக்கணிப்பு, இதெல்லாம் காட்டவே இல்லை. இதெல்லாம் வந்து ஒரு தேர்தல் அஜெண்டாவா எடுத்து இவ்வளவு பெரிய மக்கள் திரள் புதுமையாக திடீர்னு பெண்கள் இவ்வளோ இளைஞர்கள் ஓட்டு போட வந்து அரசியல் லைஃப்ல ஒரு பெரிய சேஞ்ச் ஓவரை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இதை வந்து நீங்கள் உள்ள இருந்து மக்களுடைய மனங்களின் எண்ணங்களை பிரதிபலிச்சிருக்கணுமா? காலையிலிருந்து நடிகை வீட்டுல இருந்து கிளம்பி வரான் லைவ் போட்டு வாசல்ல இருந்து கொண்டு போய் அவனை ஓட்டு போட வச்சு அவன் ஏதோ பெரிய அரசியல் சாணக்கியம் மாதிரியும் அது ஏதோ அரசியல் அறிவாளிகள் மாதிரியும் அவர்கள் சொல்ற பேட்டியை வந்து 10 நிமிஷம் 15 நிமிஷம் லைவ்ல சொன்னது இதெல்லாம் சிம்பு சொன்னது. சிம்பு என்னைக்கோ கொடுத்த பேட்டியை இன்னைக்கு கொடுத்த பேட்டின்னு எடுத்து போட்டு அதுக்கப்புறம் திரும்ப சாயங்காலம் சிம்பு பேட்டி கொடுக்க வந்தாரு. அவர் வந்தாரு, இவர் அங்க போட்டாரு இங்க போட்டாரு. ஏன் நடிகர் உலகத்துல வேற யாருக்குமே ஓட்டு உரிமையே இல்லையா? இதையா பேசுறதுக்கு இந்த ஊடகம் இருக்குது? என்னெல்லாம் பேசியிருக்கணும் நீங்க? மக்கள் எண்ணங்கள்ல நீங்க கேண்டிடேட் அனௌன்ஸ்மெண்ட்ல இருந்தே களம் வந்து மாறிடுச்சு. மக்கள் எண்ணங்கள் மாறிடுச்சு. அந்த எண்ணத்தை ஏதாவது ஒரு ஊடகம் பிரதிபலிச்சீங்களா? உங்களுக்கு செட் பண்ணப்பட்ட அஜெண்டா மேலே தானே டிராவல் ஆனீங்க. மக்கள் எண்ணத்துக்கு எதிரானதானே நீங்க வந்து சொன்னீங்க. இவ்வளவு சிக்கல் இருக்கு, ஒவ்வொரு இடத்துலையும் தனித்தனியான பிரச்சனைகள், இவ்வளவு பெரிய பிரச்சனைகளை ஒவ்வொரு அரசியல் கட்சிகளும் சந்திக்குது. இது யாருமே வந்து அறுதி பெரும்பான்மை அடைய முடியாத அளவுக்கு, உறுதியிட்டு சொல்ல முடியாத அளவுக்கு இந்த தேர்தல் இருக்குன்றது கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ண காலத்திலே தெரிஞ்சிருச்சு. அப்ப நீங்க வந்து ஒரு 10 நாள் 20 நாள் திட்டமிட்டு மக்களை மேனிப்புலேட் பண்றீங்கல்ல. இதை அன்னைக்கே சொல்லியிருந்தீங்கன்னா இந்த தேர்தலோட முடிவுகள் இவ்வளவு தூரம் மக்கள் குழப்பம் அடைஞ்சு இவ்வளவு நீங்க குழப்பியும் 20 நாள் கன்ஃபார்மா 200 தான் ஒரு கட்சி கண்டிப்பா ஜெயிச்சே ஆகும்னு இவ்வளவு ஊடகங்களும் சேர்ந்து விவாதம் நடத்தியும் இன்னைக்கு என்ன முடிவுன்றதை சொல்ல முடியாத அளவுக்கு இருக்குதுன்னா அப்போ மக்கள் உங்களை நிராகரிச்சுட்டானா இல்லையா? அதிமுகவும் சரி திமுகவும் சரி மிகப்பெரிய ஒரு பொருட்செலவில் விளம்பரம் பண்ணியிருக்காங்க. எந்த யூடியூப் வீடியோ எடுத்து பார்த்தாலும் ஒன்று ஸ்டாலின் தான் வராரு, இன்னொன்று பக்கம் எடப்பாடி ஜெயிப்பாருன்னு. இப்போ எவ்வளவு செலவு பண்ணியிருக்காங்க அந்த தேர்தலில், அது ஒரு விஷயம் இருக்குல்ல. இப்போ நம்ம சொல்கிற மீடியாவுக்கு செலவு பண்ணுறாங்க, இதுவும் உண்மை தானே? ஆமாம். இப்போ எத்தனாயிரம் கோடி செலவு பண்ணியிருக்காங்க. இல்லை அதான் 2 கட்சிகளுமே தேர்தல் விளம்பரங்கள்ன்றதை தாண்டி நீங்கள் ஒரு கேண்டிடேட் எடுத்துக்கோங்க. இன்றைக்கி வந்து சோசியல் மீடியா மட்டும்தான் வந்து பெரிய பிளாட்ஃபார்மாக மாறிடுச்சு. சேனலை விட
நீங்கள் ஒரு கேண்டிடேட்டாக நின்னாருன்னா அவர் டெய்லி போகிறத ரீல்ஸ் போட்டாகணும், அவர் என்னென்ன செஞ்சாருன்னு ரீல்ஸ் பண்ணி ஆகணும். அப்போது சோஷியல் மீடியா மட்டும்தான் ஒரே ப்ரமோஷன் வழின்றது இன்றைக்கி மாறிடுச்சு இல்லையா? அப்போது மொத்த கான்சன்ட்ரேஷனும் சோஷியல் மீடியா வழியில் தான் இன்றைக்கி வந்து நடந்திருக்கு தேர்தலே. மக்களை மேனிப்புலேட் பண்ணுறதாகட்டும், நீங்கள் விளம்பரம் கொடுக்கறதாகட்டும், ஒரு அஜெண்டாவை கிரியேட் பண்ணுறதாகட்டும், எல்லாமே வந்து நீங்கள் இந்த தெருவுக்குள்ளே நான் இன்றைக்கி பிரச்சாரத்துக்கு போனேன்றதே கேண்டிடேட் திரும்ப போய் ஒரு ரீல்ஸ் எடுத்து போட்டு தான் ஆகணும். இல்லை ஒரு டிவிக்கு பேட்டி கொடுத்தாருன்னா கூட அந்த டிவிக்கு நான் பேட்டி கொடுத்தேன்னு சொல்லி கட் பண்ணி எடுத்து அதை வாட்ஸ்அப்பில் தான் பரப்ப முடியும், ஃபேஸ்புக்கில் தான் போட்டாகணும். அப்போது ட்ரெடிஷ்னல் மீடியாவை விட்டு சோசியல் மீடியான்றது இந்த தேர்தலில் மிகப்பெரிய ரொம்ப தவிர்க்க முடியாத சக்தியாக மாறிடுச்சு. இப்போ இது இரு பெரு கட்சிகள் பெரும் பொருட்செலவில் இது பண்ணி விளம்பரம் படுத்துகிறாங்க. பட் டிவிகே சார்பில் வந்து இந்த அவங்களுடைய வாரியர்ஸே வந்து இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டாங்க. ஒரு செலவே இல்லாமல் விஜயை பத்திரமா பார்த்துக்கிறாங்கல்ல, இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை இது அது அந்த கட்சி, அதாவது இந்த ஜென்ரேஷன் வந்திருக்கு, அவங்க தான் எனக்கு தெரிஞ்சு இந்த தேர்தலை முழுமையாக சோசியல் மீடியாக்குள்ளே கொண்டு போனவங்களா இருப்பாங்க இல்லையா? அந்த இம்பாக்ட் கிரியேட் பண்ணியிருக்காங்க. அது வந்து அது ஹெல்த்தியாக பார்க்குறீங்களா நீங்கள்? அது வந்து அது ஹெல்த்தின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அது ஈஸியாக உங்களை வந்து மடைமாற்றுறதுக்கு உண்டான வேலையை நம்ம சோசியல் மீடியாவில் செஞ்சிடலாம். நான் வந்து தொடர்ந்து ஒரு 10 பேரை ஒரே டாப்பிக்கில் பேச வச்சு இதை உண்மைன்னு நிரூபிக்க வச்சிடலாம். இப்போ இன்னைக்கு வந்து இந்த திமுகவினுடைய இவ்வளோ பெரிய ஏமாற்றத்திற்கு காரணமே இந்த சோசியல் மீடியா கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணதுனால தான். அவங்க கடந்த 4 வருடமா அதைத்தான் பண்ணிட்டு இருந்தாங்க. எந்த ஒரு பிரச்சனையுமே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு முதல் பக்கத்துல முழு விளம்பரம் திமுக செஞ்சது இல்ல. அது பத்திரிகை விளம்பரத்தை கூட விட்டுருங்க, சோசியல் மீடியால நீங்க ஒரு பிரச்சனை வரும்போது வெள்ளம் வந்தா கூட எந்த பாதிப்பு இல்லைன்னு ஆப்போசிட்ல ஒரு ப்ரொபகண்டாவை கிரியேட் பண்ணுங்க. ஓகே, அதுதான் சொல்றேங்க. இந்த அஜெண்டா கிரியேட் பண்றதுக்கு கொஞ்சம் நஞ்சம் செலவு கிடையாது. இப்போ எக்ஸாம்பிள் ஒரு நல்ல முன்னாடி பேப்பர்ல ஃப்ரண்ட் பேஜ் கொடுக்கணும்னா குறைஞ்சது 1 கோடி ரூபா, 1 கோடி ஒரு நாளைக்கு தொடர்ந்து 3 மாசம் பண்றாங்க. இல்ல அதுவே வந்து கிட்டத்தட்ட 100 கோடி ரூபான்றது. நான் சொல்றது ஒரு பேப்பர்ல இல்ல, ரைட். தமிழ்நாடு முழுக்க நான் என்ன சொல்றேன், ஒரு விளம்பரம்ன்றது முதலமைச்சர் படம் தெரிஞ்சிரும், இது தெரிஞ்சிரும், ரைட், வேணும்னா பார்க்க போறோம், புரட்டிடலாம். ஆனா இது எதுவுமே இல்லாம நீங்க ஒரு ஆட்களை வைத்து ஒரு பெய்டு ப்ரமோஷனை கிரியேட் பண்றது இருக்குல்ல, அதான் நான் நடுநிலையா பேசுற மாதிரியே அந்த பிரச்சனையை மடைமாற்றுவதற்கு உண்டான விஷயங்களா ஒரு 10 பேர் பேசும்போது ஒருத்தன் சராசரியா வீடியோ பார்க்கறான்னா அப்ப சென்னையில எந்த வெள்ளமும் இல்லை போல. ஓகே, அப்ப எல்லாமே வடிஞ்சிருச்சு, மக்கள் யாருமே துன்பப்படல. சேலத்துல அதே மாதிரி வந்து தென் மாவட்டங்கள்ல ஜாதி கலவரமே இல்லை, அவர் சொல்லிட்டாரு, எந்த கேஸுமே ஃபைல் ஆகலை, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. தமிழ்நாட்டில் ஆன்டி கம்பன்சியே இல்லை, அரசாங்கத்துக்கு எதிரான எந்த மனநிலையிலையும் மக்களே இல்லை. மக்கள் ஒவ்வொரு தாமிரபரணி ஆற்றுல வந்து நெய் ஓடுது, அதனால தான் குழி தோண்டி வச்சுருக்கோம், கேப்பில் பட்டு சோறுகீறு வடகடை போட்டுக்கிறதுக்காக மலையை பூரா வெட்டி வச்சுருக்கோம், ஏன்னா உள்ள தேன் ஊற்றி வச்சுக்கலாம், நீங்கள் தேவைப்படும் போது வந்து வாழைப்பழத்தை முக்கி சாப்பிட்டுக்கலாம். இப்படிங்கிற மாதிரியே நீங்கள் வந்து ஒரு மாய உலகத்தை கிரியேட் பண்ணி அந்த மாயையை நம்ப ஆரம்பிச்சதின் விளைவுதான் திமுக இன்னைக்கு சந்திக்கக்கூடிய சிக்கல்கள். நீங்கள் எந்த பிரச்சனைக்குமே முகம் கொடுக்காம, எந்த பிரச்சனையும் வேறு வரைக்கும் பேசாம பேசுகிற கட்சி தலைவரை கூட மிரட்டியே பேச விடாம யாரையுமே பேச விடாமல் தடுத்து, அதாவது வந்து பேசின எதிர்கட்சியில் நீங்கள் சொல்லவே இல்லை, எதிர்கட்சி 4 வருஷம் செயல்படவே இல்லையா? தேர்தலில் அதிகமாக வந்து பேசப்பட்ட 2 கட்சிகள் அப்படின்னு பார்த்தா, ஒன்று திமுக, நீங்கள் ஓட்டு போட்டிங்களா இல்லையா நம்ம கேட்கும்போது, இன்னொன்று வந்து தாவேக்கான்னு சொல்கிறாங்க. இது நடுவில் அதிமுக பற்றி யாரும் பெருசாக பேசப்படவே இல்லை. நீங்கள் வாக்களிச்சிங்களான்னா கூட சொல்கிறதுக்கு அதிகப்படியான மக்கள் இல்லையா? இதுதான் கள நிலவரமா? இல்லை, அதான் என்னென்னா அதிமுக வாக்களிக்கிறது ஓல்டு ட்ரெடிஷன் மாதிரி ஆயிடுச்சு. ஓகே, அந்த பழைய ரெட்டையில் பச்சை குத்திக்குவாங்களா, அவங்க மட்டும் போடுவாங்களா, அது மாதிரி தான் ஆயிடுச்சு. அதாவது என்னென்னா 2 தரப்பையுமே வெகுவாக பாதிச்சிருச்சு. அதாவது ஒரு செக்டார் இல்லை, எல்லா தரப்பு மக்களுமே வந்து வாக்களிச்சிருக்காங்க. ஒரு ஸ்ட்ராங்கான ஒருத்தர், அதாவது இது வரைக்கும் வந்து திமுகவிற்கு ஒரு போட்டியாளர்ன்ற ஒருத்தர் அதிமுகன்றவரை டார்கெட் பண்ணுறதுக்கு ஈஸியான வழிகள் இருந்துச்சு, பாஜகவோட அவர் இருக்காருன்னு. இப்போதான் வந்து விஜய்ன்ற ஒருத்தர் வந்து அந்த ஃபேக்டருக்குள்ளே சிக்காத இன்னொரு ஆப்பனண்ட் ஆறாரு. ஓகே, அப்போ பாஜக அந்த ஆர்எஸ்எஸ் இந்துத்துவ கொள்கை எதிர்ப்புன்றதுக்கு இன்னொரு போட்டியாளர் அவர் வந்துக்கிறாரு. அந்த இம்பாக்ட் வந்து இவர் கிரியேட் பண்ணிட்டார். அதை அப்போ வந்து நீங்க எதை வைத்து இவ்வளவு நாள் அறுவடை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களோ அதுக்கே ஒரு போட்டியாளர் வந்து திமுகவுக்கு ஒரு போட்டியாளர் வந்துட்டார். அப்போ நீங்க அதே நேரம் பேரலா ஏடிஎம்கேன்றது ஒரு கரிஷ்மா பார்ட்டி,
அது வந்து ஒரு பிம்பத்தின் அடிப்படையில் இயங்கக்கூடிய கட்சி. எம்ஜிஆர்ன்ற பிம்பம் இருந்தது. அது அதுக்கப்புறம் எம்ஜிஆருடைய மனைவியா ஜெயலலிதாவன்னா ஜெயலலிதான்ற பிம்பத்துக்கு பின்னாடி தான் போச்சு. அப்போ இன்றைக்கு கரிஸ்மாவான தலைவர் எடப்பாடி கிடையாது. கரிஸ்மாவான தலைவர்ன்றது அதிமுகக்குள்ள இருக்கக்கூடிய கோர் ஓட்டுகளே நிறைய வந்து எங்க போயிருக்குன்னா தன்னை தானே வந்து ஜெயலலிதாவா கற்பனை பண்ணி வாழ்றாரு. வேற என்ன செய்ய அந்த படம் ஓடுமா? இல்ல அது ஓடுறதுக்கு உண்டான படமா இல்லையான்றது இப்ப 3ஆம் தேதி மே 4 படம் ரிலீஸ் ஆகும்போது தெரிஞ்சிடும் என்னன்னு. ஃபர்ஸ்ட் ஷோலேயே தெரிஞ்சிடும். ஜனநாயகம் மாதிரி ஆயிடுமா? தடை செய்ய கூட படலாமா? அதாவது இரண்டு தரப்புமே பெருவாரியான இழப்பை சந்திக்குது. இந்த சேஞ்சஸ் வேணுன்ற எண்ணத்தோட சிவாஜி கட்சி ஆரம்பித்த காலத்திலிருந்தே மாற்றம் வேணுன்ற எண்ணம் உடையவர்கள் இருந்துக்கிட்டே தான் இருக்காங்க. சிவாஜி பின்னாடி போனாங்க, விஜயகாந்த் பின்னாடி போனாங்க, ஆனால் எதுவுமே வெற்றி பெறல. எதுவுமே வந்து ஆனால் ஒவ்வொரு காலத்துலேயும் அந்த முயற்சி நடந்துக்கிட்டே தானே இருந்தது. இன்றைக்கு 50 வருட 60 வருட திராவிட இயக்கத்தினுடைய சலிப்பு இன்னைக்கு வந்து அதிகமாயிருக்கு. தமிழகத்தில் தெரியுது. அதை வந்து எல்லா தரப்பட்டையும் தெரியுது. இது வரைக்கும் வந்து ஒரு குறிப்பிட்ட வயதினர் மட்டும்தான் அந்த முயற்சி எடுப்பாங்க, மாற்ற வேணுன்ற முயற்சியை. இன்னைக்கு வந்து எல்லா தரப்புமே அந்த முயற்சி எடுக்கும். இப்போது தேர்தல்னா சண்டை சச்சரவு, அங்கங்கே பிரச்சனை அதெல்லாம் இருக்கும். தொடர்ந்து திமுகவினர் பலரையும் தாக்கியதாக சொல்லி செய்திகள்லாம் வெளியாயிருக்கு. ஒரு பக்கம் இந்த பக்கம் போனால் சேகர் பாபு அவங்க கூட்டாளியை வந்து கொலை மிரட்டல் விட்டதாக கூட ஒரு செய்தி போச்சு. அதையும் பார்த்தோம். பாபநாசத்தில் நாம் தமிழர் கட்சியினுடைய பெண் வேட்பாளரை அடித்து அனுப்பிச்சிருக்காங்க. அவங்க ஹாஸ்பிட்டலைஸ் ஆகிருக்காங்க. இதுபோல் பல பிரச்சனைகள் தொடர்ந்து நடக்குது. ஒரு தோல்வி பயத்தின் காரணமாக வந்து 2 பேரும் செய்கிறாங்களா? குறிப்பாக நான் திமுக மட்டும் சொல்ல, அதிமுக இந்த பக்கம் வந்து ஸ்ரீபெரும்புத்தூர் தொகுதியில் நீங்கள் ஒரு செய்தியாளர்கிட்ட கேட்குறாங்க, நீங்கள் யாருக்கு ஓட்டு போடுங்க? நான் ஏடிஎம்கே போட மாட்டேன்னு அவருக்கு தற்செயலாக கிண்டலாக சொல்லியிருக்காரு, நண்பர் என்ற முறையில். அவரை ஒரு கேண்டிடேட் அடிக்கிறாரு. இது வந்து எப்படி ஏற்றுக்கிறது? ஒரு கேண்டிடேட்டை ஒரு பப்ளிக்கில் ஒரு செய்தியாளர் அடிக்கிறேன்னா அப்போ நீ எந்த மாதிரி ஆள்? உன்னை எப்படி உனக்கு நம்பி வாக்களிப்பாங்க? இது அதிமுக பக்கம். இந்த பக்கம் ஒரு கேண்டிடேட்டே வந்து கொலை மிரட்டல் விடுறாரு. ஸோ இதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க ஒரு செய்தியாளராக? இல்லை, நான் என்னென்னா அந்த தன்மை வன்முறைன்னு எடுத்துக்கிட்டேன்னா இப்போ நமக்கு முன்பை விட இப்போ இந்த தேர்தல் ரொம்ப குறைவு தான். அங்கங்கே ஒரு சில இடங்களில் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நடந்திருக்கே தவிர பெருவாரியான வன்முறைகள் எங்கேயும் காணப்படலை. அது மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய தெளிவு. மக்கள் யாரும் வன்முறையில் போய் ஈடுபடல. இந்த அரசியல் கட்சியினர் தான் வந்து இது என்னன்னா அந்தந்த இடங்கள்ல ஒரு தேர்தல் நிலவரம் ஒரு வரைக்கும் போறது வரைக்கும் பார்த்துட்டு திடீர்னு ஏதாவது ஒரு ஸ்டண்ட் தேவையில்ல. ஒரு 11 மணிக்கு வந்து திடீர்னு ஐயையோ ஓட்ட பிரிச்சிட்டாங்க, கொந்தளித்து விட்டார் அவருடைய கேண்டிடேட் போய் வந்து ஒரு 2 பேரை எவனோ ஏப்ப சோப்பையா இருக்கவனை போய் ஏறுனா ஐயா அங்கே நம்ம இதை பிடிச்சிட்டாங்களா, நீங்கள்லாம் கவனமாக இருக்கணும்பாண்டு அந்த பூத்தில் இருக்கிற மொத்த பேருக்கும் தகவல் போய் கேண்டிடேட்டே இறங்கிட்டாருன்னா இதெல்லாமே வந்து ஒரு அரசியல் டிராமா மாதிரி தான் தெரியுது கடைசி. அந்த தகுதியோடு இருக்கிற நபர்கள் அதாவது வந்து தான் மக்களுக்கு உண்மையிலே பணியாற்றியிருக்கோன்னு தெரிஞ்சால் அவன் அமைதியாக இருப்பான். நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளரே வந்து விசிலுக்கு போட்டதாக சொல்லி வீடியோலாம் வெளியாகி பரபரப்பாக போச்சு. உண்மையிலேயே அதுதான் கள நிலவரமா இல்லை நம்ம இந்த பக்கம் அண்ணாமலையும் போட்டார் அப்படின்னு சொல்லி சில விஷயங்கள் வீடியோக்கெல்லாம் வெளியாகிருக்கு, செய்திகள்லாம் வெளியாகிருக்கு. இது எப்படி பார்க்குறீங்க? இல்லை அது ஏன்னா அது வீடியோ எவிடன்ஸோட பண்ணதா சொல்லி சொல்கிறாங்க. இல்லை அது தெரியல. அது அப்படி தனிநபர்களுடைய வாக்குகளை வந்து நம்ம பேசக்கூடாது. அது வந்து முறையும் கிடையாது. ஓகே இல்லையா? எங்க போடுறவங்க கூட பப்ளிக் வீடியோ எடுக்கிறாங்களே தெரிஞ்சா போடுவாங்க. வீடியோ எடுக்கக்கூடாது, அவ்வளோ எடுக்கக்கூடாது, அது எல்லாமே தவறு. அப்படி அதாவது சீமான் போட்டிருக்காரா அண்ணாமலை போட்டிருக்காரான்றது நமக்கு தெரியல. ஆனால் பெருவாரியான மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க விசிலுக்கு தெரியுது. விசில் ஒழிச்சிருச்சு தமிழ்நாட்டில். ஆனால் இது வந்து வெற்றியாக மாறுமான்றத இன்னொரு கேள்வி. இன்னொன்று அவர் பண்ண இந்த பிரச்சாரம் வந்து பெரிய அளவுக்கு பண்ணல. 2 மணிக்கு வராரு, 6 மணிக்கெலாம் வீட்டுக்குள்ளே போய் படுத்துடுறாரு. இருட்டாயிடுச்சுன்னா நான் வெளியே வர மாட்டேன், 6 மணிக்கு மேலே எங்கள் அம்மா வந்து எங்கேயும் வேலை செய்யக்கூடாது, அந்த டயலாக் தான் சொல்லி கலாய்க்கிறாங்க. இல்லை என்னென்னா இவ்வளோ நீங்கள் வந்து 20 நாளும் உழைச்சிருக்கீங்க, 20 நாளும் ராப்பகல் பாராமல் 2 திராவிட கட்சிகளும் பிரச்சாரம் பண்ணி அவங்களுடைய மிகப்பெரிய ஒரு உழைப்பை வந்து நம்ம பார்த்தோம். அதை ஏன் வந்து தாவைக்காக செய்ய முடியல, ஒரு தலைவரால் செய்ய முடியல? ரைட்டு, அதான் இவ்வளோ இன்னும் நான் சொகுசு வாழ்க்கையை வாழணும்னா இவ்வளோ உழைச்சி கேட்குறாங்கல்ல. இவ்வளோ உழைச்சிருக்கீங்க, இவ்வளோ தூரம் பிரச்சாரம் பண்ணியிருக்கீங்க, ரைட்டு. அதே நேரத்தில் விஜய் வந்து வாரத்தில் ஒரு நாள், இடையில ஒரு நாள் கேப், இது எல்லாமே இருக்கு. இதை தாண்டி இவ்வளோ பேர் ஓட்டு போட்டோம்னு சொல்கிறாங்க இல்லையா? இதை தாண்டி நான் விசிலுக்கு ஓட்டு போட்டிருக்கேன்னா அவங்க விஜயை
ஒரு அடையாளமாக மட்டும்தான் வச்சுருக்காங்க. ஓகே. அதை புரிஞ்சுக்கணும் முதல்ல. ம். உங்கள் மேல் 2 பேர் மேலேயும் இருக்கக்கூடிய வெறுப்பை காட்டுவதற்கு அவங்களுக்கு ஒரு பிம்பம் தேவை. ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அந்த வாய்ப்பை தான் அவங்க பயன்படுத்தியிருக்காங்க. இது விஜய் ஒருவேளை பிரச்சாரத்துக்கே போலேனா கூட விழுந்திருக்கும். இவ்வளவு குற்றச்சாட்டுக்கள், உழைப்பில்ல, அரசியல் ரீதியாக எந்த விஷயத்தையும் விஜய் எடுத்து வைக்கல, அறிவார்ந்து எந்த வாதங்களையும் எடுத்து வைக்கல. 1 வருஷம்தான் ஆயிடுச்சு கட்சி ஆரம்பிச்சே. நீங்கள் இது 2வது வருஷம் நினைக்கிறேன். இது நீங்கள் 1 வருஷம் தான் கட்சி ஆரம்பிச்சு 1 வருஷம் தான் ஆயிருக்கு. நீங்கள் இத்தனை வருடமாக கட்சி நடத்தி, இத்தனை வருடமாக வந்து நீங்கள் ஆட்சியிலிருந்து சேகரித்து வச்சிருக்க விஜய் ஜெயிப்பாரா தோப்பாரான்னு நீங்கள் இது சாதகமாக பாதகமானு கேட்கும்போது, இது வெற்றி தோல்வி சீட்டு கிடைக்கும் கிடைக்காதுன்றதை தாண்டி ஒரு கட்சி சராசரியாக எடுத்து வச்சிருக்க பெர்சன்டேஜை ஒருத்தர் முதல் தேர்தலே வாங்குறாரு எந்த உழைப்பும் இல்லாமல் அப்படின்னா, மக்கள் எந்த அளவுக்கு அந்த கட்சியை போய் நோக்கி நீங்கள் அந்த கொஸ்டினை வைக்காதீங்க. மக்களை விட்டு நீங்கள் எவ்வளோ தூரம் அந்நியப்படுட்டீங்கன்னு விலகி பாருங்க. உங்கள் மேலே எவ்வளோ கோபத்தோடு இருக்காங்கன்றதை பாருங்கள். ஒருத்தர் உழைக்கவே வேண்டாம், எதுவுமே வேண்டாம், ஆனால் நாங்கள் மாற்றமாக இருக்கிறோம், உங்களை பிடிக்கலன்றதை காட்டுறதுக்கு எங்களுக்கு ஒருத்தன் தேவைன்னு கொண்டு போய் அடுத்த தடவை திரும்ப இவருக்கே போடுவாங்களான்றது கூட சந்தேகம்தான். ஆனால் இந்த முறை உங்கள் மேலே வெறுப்பில் இருக்காங்கன்றதை காட்டுறதுக்காகவே இதை 2 கட்சிகளும் உணர்ந்துருக்கணும். தமிழகத்தில் இருக்க எல்லா கட்சிகளுமே உணர வேண்டிய சூழ்நிலையில் இருக்குது. மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். மற்றும் ஒரு செய்தியை பற்றி விவாதிக்கலாம். வணக்கம். நேயர்களே, இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்களை நாங்கள் தந்து கொண்டே இருக்கிறோம். எங்களுக்கான அங்கீகாரம் என்பது எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோக்களை தொடர்ந்து பாருங்கள்.